ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாதம் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதுவும் இந்த முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. நம்ம இந்த கீரையெல்லாம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு அவங்க விரும்புகிற மாதிரி நம்ம ரெசிபி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த கீரையில் பொரியல், கடையல் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக முருங்கைக்கீரை சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது இந்த ரைஸுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மிளகா, ஒரு 5லேருந்து 6 பூண்டுப்பல் எடுத்திருக்கேங்க. பெரிய கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை கை பார்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் வரமிளகா சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச பூண்டு பல்லை இடித்து சேர்த்துக்கலாங்க. 2 மிளகாயையும் சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் பொடி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க, அதனால தான் 2 மிளகாய் சேர்க்குறேன். இப்போது அடுத்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே முருங்கைக்கீரை சூப், முருங்கைக்கீரை காரக்குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, 1 டம்ளர் அரிசி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேங்க. உங்களுக்கு சாதம் கொஞ்சம் குறைவாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஊற்றிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்ச முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு ஹெல்த்தியானதும் கூட. இப்போது குக்கரை மூடி வச்சிடலாங்க. இப்போ ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததும் பார்க்கலாம். 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஹெல்த்தி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், முருங்கைக்கீரை நல்லா வெந்திருக்கு. நீங்கள் இப்போ நல்லா சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடியிலிருந்து எடுத்து. இதுக்கு சைடிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை நம்ம அப்பளம் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.